ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைப்பதாகும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. கேளுங்கள் கிடைக்கும் என்றார். தட்டுங்கள் திறக்கப்படும், கிடைக்கும் என்றார் இயேசு. கேளுங்கள், இயேசு கிடைக்கும் என்றார் இயேசு. கேளுங்கள் கிடைக்கும் என்றார். தனி ஓடையில அல்லது நம்ம கண்ட நேரத்துல தெற்கு திசை பார்த்து அமர்ந்து உள்ளதா இருக்க தெரியும், வெளியே வாடா. முதல்ல உனக்கு செய்வேன் வைக்கிறேன்டா நான். என்ன கருமண்டா இது? எங்க இருந்து அப்படி வர? உங்க வீட்டு மொட்டை மாடல இருந்ததாண்டா. எங்க வீட்டு மொட்டை மாடல இருந்தா? ஆமா, அங்கிருந்து தான். டேய் என்னடா பேசுற? டேய் ஆமாடா, அதான்டா ஒன்றும் புரியல. உனக்கும் ஒன்றும் புரியலையா? டேய் நைட்டு குஸ்ட் மேலே ஏறி பத்திரியா? இல்லையே, காலைல எங்க அம்மா மாடிக்கு போனாங்களே, எப்போ இவன் தானே கண்டுபிடிச்சிருப்பாங்களே. டேய் டேய் ஒரு நிமிஷம் சொல்றதை கேளேண்டா. என்னதுடா இது? புது செட்டி வாங்கினால அந்த ஸ்டிக்கரு. புது செட்டியா? டேய் சீ, முதல்ல என்ன ஜெட்டி எடுத்து குடுறா. செட்டி எடுத்து கொடுக்கவா? டேய் என்னதுடா இது? அது ஏதோ சூனியா வைக்கிறதா, உனக்காக பார்த்துன்னு இருந்தேன். என்னது? நீ வரது முன்னாடி வரைக்கும் பார்த்துன்னு இருந்தேன்டா. சீ, டவுசர் எடுத்து கொடு. எங்க வீட்ல எல்லா துணியும் துவச்சு போட்டாங்க. இப்போதைக்கு எங்க தாத்தா டவுசர் தான் போட்டுக்கோ. உனக்கு வேற வேற தாத்தா டவுசர்? இது எங்க அப்பா சிலுக்கு டி ஷர்ட் போட்டுக்கோ, செம சூப்பரா இருக்கும். வேற எந்த டி ஷர்ட்டும் டவுசரும் என்கிட்ட இல்ல. என்னடா இது? டேய் அருமையாக்குதுடா, எங்க தாத்தா கத்துது உனக்கு தான். சீ, நீ ஏன்டா உட்காந்த? மூச்சு வாங்குதுல. சரி, என்ன நடந்ததுன்னு எனக்கு சொல்லி தெளிவா. மச்சான் எப்பயும் போல நல்லா குளிச்சுட்டு வெளியே வந்தானா. குளிச்சுட்டு வெளியே வந்தோடனே கதவோட போராடி கதவு திறந்தானா. காலை நல்லா தொடச்சிட்டு கதவையும் நல்லா சாத்திட்டேன். எப்பயும் போல டவுல் எடுத்து நான் கொடியில மாட்டிட்டேன். அப்படியே எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு திடீர்னு உத்து பார்த்தா ஸ்டிக்கரு ஒட்டிட்டேன். கதவை நல்லா அழுத்தி திறந்து உள்ள வந்தா ஒரு வெளிச்சம். டக்குன்னு பார்த்தா உங்க வீட்டு மொட்டை மாடி. என்னடா குழப்புற மச்சான்? நீ சொல்றது எனக்கு புரியல, ஒரு வாரி தெளிவா சொல்லு. தெளிவா சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோ. அதான்டா எப்பயும் போல நல்லா குளிச்சுட்டு கதவு நல்லா சாத்திட்டு. டேய் தாப்பல் போடல சரியா? அதே மாதிரி கதவு கிட்ட வந்து நல்லா நான் ஒரு தள்ள திறந்துச்சு. காலை நல்லா தொடச்சிட்டு டேய் கால் போறேன் உள்ள போ சாத்திட்டு எப்பயும் போல டவல காய் வச்சுட்டு ஓகே. இங்க வந்துட்டு இருக்கும்போது வாடா, நான் எதுக்குடா இந்த ஸ்டிக்கர் இருக்கா, இந்த ஸ்டிக்கர் எடுத்து இப்படி ஒட்டினேன். ஒட்டிட்டு அதே மாதிரி எஃபெக்டோட நிறுத்து. அதாவது உங்க வீட்டு பெட்ரூம் கதவை திறந்தா எங்க வீட்டு மாடிக்கு வர முடியும். ஆமா, அதுவும் ஆமணமா வர முடியும். அதான் உனக்கு செட்டி போற பழக்கமே இல்லையே. நான் சொல்றத நம்பலல? இல்ல, வா வீட்டுக்கு போய் காட்டுறேன். ஏய் நான் எதுக்குடா? வா. டேய் என்னடா டி-ஷர்ட் இது? உங்க அப்பாக்கு தாத்தாக்கு டேஸ்டே இல்லையாடா? அப்பாக்கு தாத்தாக்கு டேஸ்டே இல்ல. அருமையா இருக்குடா உனக்கு. அருமையா இருக்குதா? நம்மள ப்ரோ டி ஷர்ட் நல்லா இருக்குதா இல்லையா? டேய் கண்டவளன்னு ஒரு மாதிரி பாக்குறான்டா நீ. டேய் என்ன டேய் மச்சான்? நல்லாதான் ப்ரோ
நிமிஷம். என்னத்தான் சிலுக்கோ ஊரே சிரிக்குதுடா. ஊரே கொண்டாடண்டா சில்க் டிஷர்ட்னா. உனக்கு தெரியலன்னு சொல்லு. நல்லா தான் இருக்குதுல்ல மச்சான். ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னு சொல்லி காட்டினல, அதை அப்படியே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணு. தக்காளி ரசிக்கிற உன்னைய எத்தனை வாட்டா சொல்லிட்டு இருக்குது உனக்கு? நான் வேணா ஒரு வாட்டி பண்ணி காட்டவா? இப்போ பேசுனேன், இது வாஸ்தவமான பேச்சு. இப்போ பண்ணி அப்படிவா வலிக்கு. வாழ்க்கை தான் நம்பிக்கை, நம்பிக்கை தான் இதெல்லாம் போங்க. நீ வா. இரு மச்சான் மச்சான். நான் எதுக்கு? இரு இப்போ திரும்ப எங்க வீட்டு மாடிக்கு போயிட்டேன்னு வச்சுக்கேன். நான் ஒரு துணி எடுத்து கொடுத்தால ஒரு ரேக்கு, அதுல எங்க அப்பாவோட சில்க் டிஷர்ட்டும் எங்க தாத்தாவோட இன்னொரு டவுசரும் இருக்கும். அதை போட்டுன்னு வா. இங்க உங்க தாத்தாவோட டவுசரு உங்க ஆயாவோட பாவாடன்ட்டு. நான் வரல. நீ போடா. நான் வரலடா. டேய் மச்சான் சொன்னாலும் வரலடா. விட்டுறா. நிறுத்து. இப்ப என்ன, இந்த கதவு தொந்து உள்ள போனோம். ஆமா சரி போ. நான் தான் சொன்னல. சொன்னா கேட்கணும்டா. எப்பட புண்ணாக்கு. டேய் எல்லா துணியும் தோச்சு போட்டாங்க, தொழிலுக்கு போட்டாங்க சொன்ன என்ன இது? மச்சான் இப்ப இதுவா முக்கியம்? நீ சொல்லும் போது நான் நம்பல. ஆனா உங்க வீட்டு கதவு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு நம்ம தெரிஞ்சே ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம் யோசி. அதுக்கு யோசி. நீ சொல்றத பார்த்தா திருப்பி நம்ம வீட்டுக்கு போயிட்டு அந்த கதவை திறக்கணும்னு சொல்றியா? பாயிண்ட் பக்கா அதேதான். கிளம்பு. திரும்பி போய் உங்க வீட்டு கதவை திறந்து பார்ப்போம். அங்க என்ன நடக்குது நம்ம தெரிஞ்சே ஆகணும். வா. லூசு, திருப்பி நம்ம அந்த கதவை திறந்தோம்னா இங்கதான் மேல வந்து நல்லா அமலுக்கிட்டா ஜிங்கு ஜிங்குன்னு ஆடணும். ஐயோ மச்சான் உனக்கு புரியல. உங்க வீட்டு கதவுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று நடக்கு. இத்தனை நாள் இல்லாதது இன்னைக்கு நடக்கணும். ஏன் அப்பனா அது நமக்கு ஏதோ ஒன்று சொல்ல வருது. அது தெரிஞ்சாகணும்னா நம்ம திரும்ப அந்த கதவை திறந்தாகணும். புரியுதா? புரியுது. சூப்பர். நீ இவ்வளவு ஃபோர்ஸ் பண்றதுனால நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? என்ன கை ஏறா? கதவு சத் கதவு. இந்த கதவு. இருடா. என்னடா? எப்படி இருந்தாலும் கையில தானே போகுது. வா. பாதியா ஊத்து. சரி வா போலாம். ஏய் வாடா. அந்தா. ஏய் வா. டபுடி. வா. டேய் ஜெட்டியா. ஏய் டா. முடியலடா டேய். டேய் இதான் லாஸ்ட் டைம். இந்த வாட்டியும் வீட்டு மொட்டை மாடிக்கு போனா எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம். மச்சான் இங்க பாரு, ஒருத்த சுழல் விட்டுனுக்குறான். டேய் யாரா நீங்க ரெண்டு பேரு? என் வீட்டு கப்பஸ்ல என்னடா பண்றீங்க? துணி கூட இல்லாம. ஆக்சுவலி சார், நாங்க வந்து எங்களுக்கு பெரிய ஷாக்கு. உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு இன்னும் பெரிய ஷாக்கு. என்ன மச்சான்? யாரா நீங்க? முடியலடா. இருங்கடா. ஐயோ
டேய் நவீன் ப்ரோ உள்ள யார் 2 பேர் இருக்கானுங்க யாருன்னே தெரியல அவனுங்க டேய் யாரோ வராங்கடா என்னடா பண்றது வெளியே போங்கடா சும்மா இருடா டேய் வெளியே போங்கடா ப்ரோ இங்க 2 பேர் இருந்தானுங்க ப்ரோ 2 பேரா சீ தள்ளிட்டு வா. யார் வீடு மச்சான் இது? எனக்கு இது தெரிஞ்ச ஒரு மாதிரி பேசுனதுற. இல்லை மச்சான், நீ 4 வீட்டுக்கு போவ வருவ. ஆமாண்டா, நான்டா டெய்லி ஒரு வீட்டுக்கு போயிடுறேன். இங்க பாரு மச்சான், ஒருத்த பாத்ரூம்ல இருந்து வரா. டேய் 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 குர்ரா அத குர்ரா டேய் 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 குர்ரா. ஏய் சீப்பா நான் உள்ளே போறேன்டா. பெட்ரூம் உள்ள எல்லாம் போல, உள்ள இருந்தா வருமே. ஏய் நான் போறேன்டா. பார்த்தது இல்லடா, ஒரு வாட்டி கூட பார்த்தலடா. பார்த்தலடா. ஐயோ டவுடா போய்டுவா வா. எங்கடி அவனுங்க? மச்சான் போதும், இதுக்கு மேல இதை திறக்க வேண்டாம். இல்ல, இந்த கதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு. அது நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது அந்த கக்கூசில் ஒருத்தனை பார்த்தோமே அதுவா? அதுலடா, அதை விட வேற ஏதோ ஒன்று ரொம்ப பெருசா இருக்கு. பெருசாவா? இது ஒருத்தன் பொண்டாட்டி இருக்குன்னு சொன்னானே அது? ஏய். இல்லடா, பிரஷ் வச்சு தோத்தனால அதுக்கு சொன்னேன். அதனால தான் சொல்றேன், இந்த கதை நமக்கு எதுவும் சொல்ல விரும்புது. அது என்னன்னு நமக்கு தெரிஞ்சே ஆகணும். சொல்லப்போனா நம்ம கடமையும் கூட அது. இவன் வேற பைத்தியக்கார மாதிரி உளர ஆரம்பிச்சிட்டான் 4 படத்துல. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை மச்சான், இதான் லாஸ்ட் டைம். இந்த டைமும் மிஸ் ஆச்சு. நீ சொன்னதே செஞ்சிடலாம் மச்சான். நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி அது நம்மள செஞ்சலாமல் இருந்தால் ஓகே. அப்போ நெல்லு எதாத்துக்கு உள்ளே போடுவோம். இந்த வாட்டி எதுவும் நடக்கலைன்னா அப்புறம் உள்ளே போவோம். ஆ உள்ள போ. என்னடா சத்தம்? கதவு சாத்தா இப்படியே போனா மாட்டி போனா ட்ரெஸ் தேடு. இங்க இருக்கு இந்த நாக்கது, இது வேணாம். இது ஓகே. டேய் என்னடா பண்ணுகிற? சீக்கிரம் காப்பாத்தோண்டா. இது எனக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்குதுல்ல? நல்லா இருக்கு. சீ மூச்சு நிறுத்தி சீக்கிரம் போய் காப்பாத்தலாம். யாரா நீங்களா? ஏன் வீட்டுக்குள்ள என்னடா அது கோலம்? இப்ப அங்க வந்தீங்க? இங்க பார், எங்க கதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீ உன்னோட கதை என்னன்னு எங்களுக்கு சொல்லணும். அப்பதான் நாங்க இங்க வந்த கதைக்கான பதில் தெரிஞ்சோம். புரியுதா? புரியுதா? அவங்க கூட வந்த எனக்கே ஒன்றும் புரியல. ஏன் இது சொன்னா அவனுக்கே ஒன்றும் புரிஞ்சுக்காது, உனக்கு மட்டும் எப்படி புரிஞ்சுச்சு? டேய் சரி சொல்றேன். நான் ஒருத்தனை லவ் பண்ணேன், அவனும் என்ன லவ் பண்ணான். ஆனா என்ன ஆனா? ஒன்று அவன் சண்டை போட்டுருக்கணும், இல்லை நீ சண்டை போடும்போது அவன் எதிர்த்து பேசியிருக்கணும். அது அப்படியே பெருசாக இருக்கும். அதானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, சொல்றது கேளுடா. நானே ஏகப்பட்ட கஷ்டத்துல இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் ஃபோன்ல நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அவன் பேரு தீபக். நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் அவனா ப்ரப்போஸ் பண்ணிட்டான்.
உனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. நான் கிளம்புறேன். எனக்கும் அவனை பிடிக்கும். உடனே ஓகே சொல்லிட்டேன். அதுக்கடுத்து ரொம்ப நல்லா தான் இருந்தோம். சண்டை வந்தாலும் சந்தோஷமா இருந்தோம். ஆனா போக போக ஹாப்பி மூமெண்ட்ஸ் குறைஞ்சது. அதுக்கு பதிலா சண்டை தான் அதிகமாச்சு. எதுக்கு எடுத்தாலும் சண்டை. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை. எப்ப பாரு ஏதாவது சொல்ல ஸ்டார்ட் பண்ணும். இதுல ரொம்ப சஃபர் ஆனது நான் தான். புரியுது, உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது. இல்ல, நான் பட்ட கஷ்டம் யாருக்குமே புரியாது. டீ கீழே சந்திருச்சுன்னா நீங்க திட்டுவீங்களா? அவன் தான் நல்லா திட்டுவானே. நான் நிறைய பேர் திட்டு வாங்கியிருக்கேனே. மொத்த டீயும் சிந்திட்டா திட்டுவேன் லைட்டா. எப்பவும் போல பெரிய சண்டைக்கு அப்புறம் மீட் பண்ணும். இதுக்கு மேல இனிமே சண்டை நடக்காம இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் மட்டும் நினைச்சா போதாது இல்ல. ஏ கனி, அந்த டீ வாங்கிட்டு வா. அறிவிலியா உனக்கு? சொல்லியிருந்தா நானே போய் எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. ஒரு டீயை கூட ஒழுங்கா எடுத்துட்டு வர மாட்டேற. தெரியாம தான் கொட்டிடுச்சுடா. உனக்கு என்னதான் தெரியும்? ஒரு டீயை கூட ஒழுங்கா எடுத்துட்டு வர மாட்டியா? உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தான் வந்தேன். இங்கேயும் எதையாச்சும் பண்ணிட்டு இரு. எனக்கு தெரியல. உடனே காதுல கை வச்சுக்கோ. உடனே அழுகுது. என்ன சொல்றதுன்னே தெரியல. உன் கூட ஏன் வந்தனே தெரியல. ஏன் இப்ப என்ன ஆச்சு? இப்ப ஏன் உன்னதான் கேக்குறீங்க? அழுவுற. இப்படிப்பட்ட ஒருத்தங்கிட்ட நீ ஃப்ரெண்டா இருந்த? சீரியஸ், அவன் இந்த மாதிரி ஆள் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸா இருந்தப்போ அவன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதே கிடையாது. கமிட்டட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி அடிக்கடி நடக்க ஆரம்பிச்சது. அவனை மீட் பண்ண போறோம்னாலே ஏதோ ஒரு பயம் வர ஆரம்பிச்சது. என்கிட்ட பேசுறத நிறுத்த ஆரம்பிச்சான். அதுக்கு பதிலா என்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறதும் அது சொல்லி காட்டுறத மட்டும் ஃபுல் ஃபோக்கஸா செஞ்சான். ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு என் மேல அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அதுக்கு பதிலா வெறுப்பு தான் அதிகமாச்சு. அவன் தான் வேணும்னு நினைச்சேன். அவனுக்காக நிறைய மாறினேன். அதெல்லாம் அவனுக்கு பிடிக்கலையா புரியலையான்னு எனக்கு இன்னைய வரைக்கும் புரியல. அப்படித்தான் ஒரு நாள் இல்ல, அப்படிதான் ஒரு வாட்டி டேய், உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்றது? எடுக்க மாட்டியா? இப்ப ஏன் இப்படி ரியாக்ட் ஆகுற? டேய், எங்க அப்பா நெஞ்சில கை வச்சு படுத்துட்டாருடா. நல்லா பெரிய வீடு தானே, நல்லா கை நீட்டி படுக்க வேண்டியது தானே. எதுக்கு நெஞ்சில கை வச்சு படுத்துற ஓல்டு சிலி மேன்? டேய், என்ன உனக்கு இதெல்லாம் விளையாட்டா இருக்கா? என்கிட்ட மட்டும் தான் இப்படி பிஹேவ் பண்றேன்னு பார்த்தா உன் கேரக்டர் மொத்தமா மாறிடுச்சா? ஏய், இன்னும் விட்டா பேசிக்கிட்டே போற. ஏன் கேரக்டர் பத்தி நீ ஏதோ ஒழுங்கு மாதிரி. போதும் தீபக், இதுக்கு மேல எதுவும் பேசாத. என்னால முடியல. அதே தான் நானும் சொல்ல வரேன். இதுக்கு மேல பேச எதுவும் கிடையாது. இதோட எல்லாம் முடிஞ்சது. நான் கிளம்புறேன். அவன் அங்க இருந்து ஈஸியா மூவ் ஆன் ஆயிட்டான். அங்க இருந்து மட்டும் இல்ல, நாங்க இருந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம் தான். ஆனா என்னால இன்னைய வரைக்கும்
மூவ் ஆன் ஆக முடியல. என்னோட எல்லா மொமெண்ட்ஸ் அண்ட் மெமரிஸ் லைஃப்ல எல்லா இடத்துலயும் அவன் இருந்திருக்கான். ஆனா அவனுக்கு நான் இருக்கனா இல்லையான்னு கூட தெரியல. அதுதான் அவன் என் மேல வச்ச லவ் அப்படின்னு என்ன நானே கேட்டுக்கிறேன். உன் சைட்லேருந்து உன் பக்கத்தை மட்டும் பேசிட்ட, அவன் சைட்லேருந்து கேட்டால் தான் தெரியும் நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்ட்டு. அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணல. அவன் தான் எல்லா தப்பையும் பண்ணான். என் மேல எந்த தப்பும் இல்லை. அதான் தெளிவா சொல்லிட்டேனே. தண்ணி குடி இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. டேய் என்னடா பேசிட்டு இருக்க? ஒண்ணுமே புரியல. எப்போவுமே கதையோட ஒரு சைடு, அதுவும் தான் பக்கம் மட்டும்தான் நியாயம் இருக்கிற மாதிரி பேசுகிற கதையை கேட்டு எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. ஆப்போசிட் சைடில் இருக்க கதையை கேட்டால் மட்டும்தான் நமக்கு தெரியும் அதில் இருக்க கதறலும் குமுறலும். அப்போ தான் ஒரு முடிவுக்கு வரணும். அதுவும் அந்த முடிவு நம்மளோட முடிவை மட்டும்தான் இருக்கணும். புரிகிறதா? ஆமா கரெக்ட்ல. ஆமா தீபக் உங்ககிட்ட அதுக்கப்புறம் பேச வந்தானா ஃபர்ஸ்ட்? நீங்க 2 பேரும் இங்க எப்படி வந்தீங்க அதை சொல்லுங்க முதல்ல. தீபக் உங்ககிட்ட பேசினானா? பேச ட்ரை பண்ணானா? இல்ல நீ தான் தீபக் கிட்ட பேசினியா? அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க 2 பேரும் இங்க எப்படி வந்தீங்க அதை சொல்லுங்க முதல்ல. அவன் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீங்க 2 பேரும் இங்க எப்படி வந்தீங்க? ஏய் டவுட் ஆகுதுடா அவன் மேல எனக்கு. எப்படி வந்தன்னு மட்டும் சொல்லுங்க. இப்போ புரியுதா அவன் ஒன்று விட்டு போனான்ட்டு? ஏய் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். இருக்கியா இல்லையா? ஹலோ. ஏய் ஆல்ரெடி நான் ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கேன். நீ வேற என்னை ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்க. ஏய் என்னால ஹேண்டில் பண்ண முடியல. எங்கேயாச்சும் போய் குதிச்சிருனோ தோணுது.